100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய பிறந்த ரகசியம் என்ன? நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள்? ஏன் இப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்கிறீர்கள்? பலரும், அதாவது 99% பேர் நாம் ஏன் பிறந்தோம், எப்படி பணத்தை சம்பாதிப்பது, கோடீஸ்வரராக என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு தெரியாமல் விழித்து கொண்டிருப்பீர்கள். நாம் என்ன செய்தால் பணத்தை ஈட்ட முடியும் அப்படின்ற ஒரு குழப்பமும் பலருக்கும் இருக்கும். உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எந்தெந்த திருத்தலத்திற்கு சென்று வந்தால் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி மிக பெரும் பொருளாதார ரீதியான ஒரு வளம் கொழிக்க அது உதவும், எந்த கோவிலுக்கு சென்றால் பிரச்சனைகள் தீரும், பணவரவு அதிகமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட குழப்பமான மனநிலையோடு இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய பிறந்த ரகசியத்தை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத, வெளிவராத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான பல உண்மைகளையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தின் மீதும் இறைவன் மீதும் நம்பிக்கை கொண்டவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனம் ராசி, மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதம், புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம். இதில் பிறந்தவர்கள், இந்த நட்சத்திரங்களில் எல்லாம் பிறந்த நீங்கள்தான் மிதுனம் ராசிக்காரர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகின்றீர்கள். மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஜனக்கவர்ச்சி உடையவர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். மக்களிடம் பிரபலமானவர்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். உலகில் பலரையும் கவர்ந்த ஹாலிவுட் எம்ஜிஆர் அப்படின்ட்டு அழைக்கப்படக்கூடிய எரால் ஃப்ளையன், ஜான் கென்னடி, மர்லின் மன்றோ, புல்லின் இதழ்கள் என்ற கவிதை நூல் மூலமாக உலகில் புது கவிதை வடிவத்தை பிரபலமாக்கிய ஆங்கில கவிஞர் வால்ட் விட்மன் போன்ற பல பிரபலங்கள் பிறந்தது உங்களுடைய மிதுன ராசியில்தான். மிதுன ராசிக்காரர்கள் ஒல்லியாக அதிக உயரம் இல்லாமல் இருப்பீங்க. சிலர் பியூனியாக கூட இருப்பதுண்டு. கண்கள் வெகு பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு எப்போதுமே குறும்புத்தனமாக இருப்பீங்க. மூளையின் அதிவேகத்தை காட்டும் வகையில் உங்களுடைய கண்கள் எப்போதும் பரபரப்பாக ஒளியோடு காணப்படும். மனதிற்குள்ளார ஒரு கேலியும் கிண்டலும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் கருவிழிகள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கும். மூக்கு நீளமாகவும் யாரோ நிமிண்டி விட்டதைப் போல நடுப்பகுதியில் கொஞ்சம் திருகியும் இருக்கும். பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் வயதான பிறகும் கூட ஒல்லியாக தான் இருப்பீங்க. தன்னுடைய வயதில் 10 வயது குறைந்து இளமையாக காட்சியளிப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. மற்ற யாராவது பார்த்தாங்கன்னா, டேய் உனக்கு 50 வயசு ஆகுதா, அடேய் உனக்கு 40 வயசு ஆயிடுச்சா, 20 வயசு மாதிரி தான்டா தெரியுது அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்லுவாங்க. சிலர் காற்றில் பறந்து விடுவதை போல கூட ஒல்லியாக இருப்பீங்க. உங்களில் பலருக்கு நெற்றி ஏறு நெற்றியாக இருக்கும். இதனால் பலருக்கு நடு வயதிலேயே முன் வழுக்கை விழுந்துவிடும். மேஷம் ராசி போல உணர்ச்சி வசப்படக்கூடிய, கொதிப்படையக்கூடிய ராசி எந்த ராசியும் இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் அதைவிட அதிகம் கொதிப்படையக்கூடிய ராசி அப்படின்னா அது மிதுனம் ராசியான உங்கள் ராசி தான். மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிக உணர்ச்சியும் அதிக கோபமும் மிக மிக அதிகமாக இருக்கும். உங்களைப் போல கோபப்பட யாரும் இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அதிகமான கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. நியாயமான கோபமாகத்தான் அது இருக்கும். கையில் ரூபாய் நோட்டை வைத்து எண்ணிக்கொண்டே சுற்றிலும் கண்காணிப்பவரும் பதில் சொல்லிக்கொண்டே ஜோக் அடிப்பவரும் நீங்கள் தான். அதாவது கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் அதை கரெக்டாக எண்ணிடுவீங்க. பேச்சு பலரிடம், அடுத்தவரிடம் பேச்சு கொடுத்து கொண்டே எண்ணாலும் எவ்வளோ நோட்டு அப்படின்றத சரியாக இருப்பீங்க. இதை தான், அதாவது கருத்தாக இருக்கிறது, அவனுடைய செயலில் சிறப்பாக செயல்படுவது அப்படின்ற மாதிரி, கண்ணும் கருத்துமாக இருக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் தான். பல மொழி வித்தகர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. எந்த மொழியையும் சீக்கிரம் கற்றுக்கொள்ளும் திறன் உங்ககிட்ட இருக்குது. அதனால் அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாமா, இந்த மொழியை கற்றுக்கொள்ளலாமா, அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு, ஏன் அப்படின்ற மாதிரி பலர் விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் அதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தா நீங்கள் மிக சீக்கிரமாகவே கற்றுக்கொள்வீங்க. அதனால் அந்த விஷயத்தை தள்ளி போடாதீங்க. எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கொண்டு
அதில் நீங்கள் வல்லவராக விளங்குவீர்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். உங்களுக்கு இரு வேறுபட்ட குணங்களும் இருக்கின்றது. ஒரு இடத்துல கலகலப்பாக இருப்பீங்க, இன்னொரு இடத்துல மௌனமாக இருப்பீங்க. சில சூழ்நிலையில் இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்ட்டு லட்சியவாதி போலவும் நீங்கள் பேசுவீங்க. அடுத்த வேலை எப்படியும் வாழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு நாள் ஒரு கட்சியை ஆதரிப்பீங்க, இன்னொரு நாள் இன்னொரு கட்சியை ஆதரிப்பீங்க, இன்னொரு நாள் ஒருத்தவர்கிட்ட நாத்திகம் பேசுவீங்க, இன்னொருத்தவர்கிட்ட ஆத்திகம் பேசுவீங்க. ஆனால் எல்லா இடங்கள்லையும் சரியான வாதங்களை தான் நீங்கள் முன்வைப்பீங்க. டேன் கோட் அடிப்பதில் உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது அப்படின்ட்டு சொல்லலாம். சின்ன வயசில் பசங்க கிட்ட எங்கள் வீட்டில் 10 யானை இருந்தது, நான் தான் குளிக்க ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போவேன், நான் சொன்னால் எல்லா யானையும் கேட்கும், அப்படியே கேட்கும் தெரியுமா, உட்காருனா உட்காரம், நட அப்படின்ட்டு சொன்னால் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கதையை அளந்து விட்டவராக நீங்கள் இருப்பீங்க. எடுத்துக்காட்டுக்கு தான் யானையை வச்சு சொன்னேன். அது பூனையாக இருக்கலாம், எலியாக இருக்கலாம், கழுதையாக இருக்கலாம், குதிரையாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் கதை அளந்து வர்றதுல உங்களை போல ஒரு ஆள் இருக்கவே முடியாது அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அதாவது உங்களை நீங்கள் ஒரு ஸ்பைடர்மேன் போலவும் சக்திமான் போலவும் கற்பனை செய்து மற்றவங்கிட்ட கதை அளந்து விடுவதில் கதை அளந்து விட்டு அதில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. அதில் நீங்கள் வல்லவர்கள் என்று கூட சொல்லலாம். மிதுன ராசியின் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா அறிவுக்கும் எழுத்துக்கும் பேச்சுக்கும் அதிபதி அப்படின்றதுனால மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்போதும் எங்கு பேசினாலும் அறிவுபூர்வமான ஆதாரங்களை தான் முன்வைப்பீங்க. பள்ளி படிப்பை முடிக்காதவர் கூட ஏனோ தானோ அப்படின்ட்டு பேச மாட்டீங்க. அதாவது நீங்கள் பள்ளி படிப்பை கூட முடிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் சிறந்த ஒரு பேச்சாற்றலை பெற்றிருப்பீங்க. எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். படித்தவங்க கூட உங்ககிட்ட தோற்று போவாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை பார்த்து தான் அடிக்கடி பலரும் சொல்லி கொண்டே இருப்பாங்க. உங்களுடைய பேச்சை யார் கேட்டாலும் அப்படியே நம்பிடுவாங்க. என்ன காரணம்னா அவ்வளவு ஆதாரங்களையும் புள்ளி விவரங்களையும் தன்னுடைய பேச்சில் நீங்கள் பயன்படுத்துவீங்க. பேசிய பேச்சை ட்விஸ்ட் செய்து பொருள் உரைப்பதில் நீங்கள் வல்லவர்கள் என்று கூட சொல்லலாம். காட்டமாக பேசிவிட்டு பிறகு இல்லை நான் பேசியதை சிந்தித்து பாருங்க, நான் மிக சரியாக பேசியிருக்கேன், உங்களை பாராட்டும்படி பேசியிருக்கேன், பாருங்க நல்லா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்வீங்க. அதில் பாராட்டு இருப்பது பின்னர் நமக்கு புரியும், அதாவது மற்றவங்களுக்கு புரியும். ஸ்லேடை பேச்சில் நீங்கள் வல்லவர்கள் என்று கூட சொல்லலாம். வார்த்தைகளை கையாளுவதில் கெட்டிக்காரர் என்று சொல்லலாம். இரு பொருள்பட பேசி தப்பித்து கொள்வதில் நீங்கள் மிக சிறந்த திறமையாளிகள் என்று கூட சொல்லலாம். வஞ்ச புகழ்ச்சியில் கெட்டிக்காரர் என்று கூட சொல்லலாம். இப்படி உங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுடைய பேச்சில் நீங்கள் சிறந்தவர்களாக விளங்குவீர்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மிதுனம் ராசிக்காரர்களே, பொதுவாகவே மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் யார் மனதையும் நோகும்படி பேச மாட்டீங்க. உங்களுடைய பேச்சை எதிரிகள் கூட ரசிப்பாங்க. அதனால் நீங்கள் தன்னுடைய எதிரி என்று மனதுக்குள் முடிவு செய்திருப்பவர் கூட உங்களை தன்னுடைய எதிரியாக பார்க்க மாட்டார். மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகவும் வேகமாக பேசுவீங்க. உங்கள் அளவுக்கு புத்திசாலித்தனமாக யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உங்கள் கூட நட்பு வைக்க முடியும். உங்களுடைய பேச்சையும் புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய நடவடிக்கைகளுடைய உள் அர்த்தத்தை உணர முடியும். இடத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய நிலைப்பாடுகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பவங்க தான் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வசதியானவர் அப்படின்ற உணர்வோடு வாழ்வீங்க, அப்படின்ற உணர்வோடு இருப்பீங்க. உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். காதல் திருமணமும் கைகூடி வரும். இளமையில் ஏழ்மையாக இருந்தாலும் எதிர்காலத்தில் மிக பெரும் தொழில் அதிபர்களாகி மிக பெரும் வியாபாரிகளாகி செல்வ செழிப்போடு சுகபோக வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அப்பா ஏழையாக இருந்தாலும் மாமனார் ஏழையாக இருக்கக்கூடாது என்று விரும்புவீர்கள். அதனால் பணக்கார பெண்ணாக பார்த்து திருமணம் செய்வீர்கள். மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கேலியாக ஜாலியாக பேசுவதில் வல்லவர்கள். இரட்டை குணம் உள்ளவர்கள் அப்படின்றதுனால உள்ளும் புறமும் வேறாக இருக்கும். உங்களுடைய பேச்சை உண்மையென்று காதலித்து விட்டு திருமணம் எப்போது செய்யலாம் என்று கேட்டால் நான் உன்னை காதலிப்பதாக எப்போ சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. சரி, அந்த பெண்ணை மடக்கி கேட்டுவிட்டு, அதாவது அந்த பெண்ணை நீங்கள் மடக்கி கேட்டுவிட்டு சாரி அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பிரேக்கப்ஸ் அப்படின்றது வாழ்க்கையில் சாதாரணமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பிரேக்கப்ஸ் பலவும் நீங்கள் பிரேக்கப் செய்வதாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு காதல் திருமணம் தான் கைகூடும். என்னடா இது,
பிரேக்கப் பண்ணிடுவா அப்படின்ட்டு சொல்கிற, காதல் திருமணம் கைகூடும் அப்படின்ட்டு சொல்கிற அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த ராசியும் கிரகங்களும் அப்படி இருக்கின்றன. அதனால் உங்களுக்கு காதல் திருமணம் தான் கைகூடும். பலருக்குமே இனியவராக இருப்பீர்கள். அதாவது பிரிந்த பின்பும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. போனால் போய் போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மற்றவரிடம் போட்டு வாங்குவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. நயமாக பேசி காரியங்களை பிடுங்கிவிடக்கூடிய ஆளாகவும் இருப்பீங்க. சிலர் உள்ளுக்குள்ளார கோழைகளாக இருந்தாலும் வெளியில் வீரனைப் போல காட்டிக்கொள்வீங்க. அதனால் உங்களை கையாளாகாதவர்கள் என்று முடிவு செய்து விடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. சரியான தருணம் வரும்போது சிலர் போட்டு கொடுத்து காரியம் சாதிப்பீங்க. சிலர் மொட்டை கடிதாசி எழுதி போட்டும் ஆளை காலி செய்து விடுவதும் உண்டு. பொதுவாக நீங்கள் யாரையும் நேரடியாக எதிர்த்து நின்று சண்டை போட மாட்டீங்க. கராத்தே படித்திருப்பீங்க, ஆனால் சண்டையெல்லாம் போட மாட்டீங்க. ஜாதகத்தில் புதனுடன் செவ்வாய் சேர்ந்திருப்பவராக நீங்கள் இருந்தால் துணிந்து வெடுக்கென பேசிடுவீங்க. சனி இருந்தால் பூடகமாக பேசுவீங்க. வியாழன் இருந்தால் அறிவாளித்தனமாக பேசுவீங்க. கவிதை புனைவீங்க. சூரியன் சேர்ந்திருந்தால் கச்சிதமாக அளந்து பேசுவீங்க. காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. அதாவது புதனுடன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் உங்களுடைய சர்க்கரை பேச்சால் மற்றவர்களை கொக்கி போட்டு இழுத்துடுவீங்க. இப்படி பல வகையில் சிறந்தவர்களாக விளங்குவீங்க மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். உங்களுக்கு வாய்ச்சவடால் அதிகம். அதனால் வாயால் பேசி காரியம் சாதிக்கும் அனைத்து வேலைகளிலும் ஈடுபடுவீங்க. சேல்ஸ்மேன், ரேடியோ ஜாக்கி, அலுவலகத்தில் பொதுஜன தொடர்பாளர், டெலிஃபோன் ஆபரேட்டர், மத போதகர், பிரச்சாரம் செய்பவர், மேடை பேச்சாளர், அரசியல் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர், மொழிபெயர்ப்பாளர், ஜோதிடர், மார்க்கெட்டிங் போன்ற பணிகள் உங்களுக்கு ஏற்ற பணியாக இருக்கும். அதனால் பல மொழிகளில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருப்பீங்க. அடுக்கு மொழியில் பேசுவீங்க. உலகில் அத்தனை கெட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அதை தக்க சமயத்தில் பேசி அடுத்தவர்களுக்கு தக்க பதிலடியும் கொடுப்பீங்க. ஆனால் அவை உங்களுக்கு தெரியும் அப்படின்றது வேற யாருக்குமே தெரியாது. எழுத்து திறமை இருப்பதால் சிலர் பத்திரிகையாளர்களாகவும் வலம் வருவீங்க. உங்களுடைய எழுத்துக்கள் சமூகத்தில் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்தும். திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியும் பலர் வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய மூளை எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதால் உங்களால் தூங்கும்போது கூட சிந்திக்க முடியும். தன்னுடைய சிந்தனைகளை, ஆலோசனைகளை கூறி தன் பிஸ்னஸை தக்க ஆட்களை கொண்டு லாபமாக நடத்துவீங்க. அதிகாலையில் எழுந்துடுவீங்க. இதனால் அதிக நேரம் தூங்க மாட்டீங்க. ஒரே நேரத்தில் பல தொலைபேசி அழைப்புகளுக்கும் கோபப்படாமல் பொருத்தமாக பதில் சொல்லி தன்னுடைய வேலைகளை வெற்றிகரமாக செய்வீங்க. நீங்கள் எப்போதும் தன்னை பற்றி எழுதுவதை, பேசுவதை விரும்ப மாட்டீங்க. பத்திரிகை எடிட்டர் பணிக்கு சரியான ஆள் வேண்டுமென்றால் அது நீங்கள் தான். பல எழுத்தாளர்களை நீங்கள் உருவாக்குவீங்க. மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெரும்பாலும் புனை பெயரில் எழுதுவீங்க. தன்னை வெளிப்படுத்தி கொள்ள நீங்கள் விரும்ப மாட்டீங்க. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சுபர் பார்வை இன்றி சனி, ராகு போன்ற பாவ கிரக சேர்க்கை ஏற்பட்டால் உங்களில் சிலர் குறிப்பிட்ட தசா புத்தி வரும் காலகட்டங்களில் தன்னுடைய வாக்கு திறமையால் சில வேலைகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. மோசமான சில காரியங்கள்லையும் நீங்கள் ஈடுபடுவீங்க. சதுரங்க வேட்டை படத்தில் காட்டுவது போல சிலர் மாட்டிக்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களை முட்டாளாக்கும் வேலைகளை செய்வதில் நீங்கள் கில்லாடிகள். அதில் சந்தோஷமும் அடைவீங்க. ஊரில் எத்தனை முட்டாள்கள் இருக்கின்றனர் என்பதை அறிய நீங்கள் ஆசைப்படுவீங்க. எதையாவது ஒரு திட்டத்தை விளையாட்டுக்காக சொல்லி வீட்டில், அலுவலகத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் நம்ப வைத்து விடுவீங்க. பிறகு 3ஆம் நாள் வந்து அந்த பேச்சை வேறு மாதிரி திரித்து பேசி அந்த திட்டம் வேண்டாம், நமக்கு சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவீங்க. எல்லோர்கிட்டையும் நட்புடன் பழகும் குணமும், பொய் பேசாத குணமும், நல்ல வாக்கு வன்மையும் கொண்டவர்கள் நீங்கள். அழகான தோற்றம் பெற்றிருப்பீங்க. நன்றி மறக்காதவர்கள் நீங்கள். உங்களுடைய ஒளிவு மறைவற்ற வெளிப்படையான குணம் மற்றவங்க கிட்ட மிக பெரும் ஒரு மதிப்பை பெற்றுத்தரும், மரியாதையை பெற்றுத்தரும். சாதுவான குணம், கருணை மற்றும் அன்பான செயல், தோற்ற பொலிவு உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபாடு இருக்கும். பழமையான விஷயங்களில் நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தை கடைபிடிப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத குணமும் தன்மானமிக்கவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. ஒருத்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அப்படியே எடை போற்றுவீங்க. ஆள் எப்படி, அப்படியா, ஓஹோ சரி, இவர்கிட்ட இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னுட்டும் நீங்கள் நடப்பீங்க.
எந்த காரியத்திலையும் அனுபவ அறிவை கொண்டு தான் நீங்கள் செயல்புரிவீங்க. மற்றவர்களை எளிதில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏட்டறிவு, எழுத்தறிவு இவற்றை காட்டிலும் சிறந்த அனுபவ அறிவை நீங்கள் பெற்றிருப்பீங்க. அரசு பணியை விட தனியார் துறைகளில் தான் நீங்கள் அதிகம் வேலை செய்பவர்களாக இருப்பீர்கள். எந்த வேலையையும் தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதை எளிதில் கற்றுக்கொள்ளும் ஆற்றல் உங்ககிட்ட அதிகம் இருக்கின்றது. யாருக்கும் அஞ்சாமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு பலரை வழிநடத்தும் ஆற்றல், திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. கமிஷன் ஏஜென்சி, அது மட்டுமில்லாமல் கான்ட்ராக்ட், ஃபைனான்ஸ் போன்ற துறைகளிலையும், வங்கி, வர்த்தகத்துறை, நீதித்துறை போன்றவற்றிலும் பணிபுரிபவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு கீழ் அடிமையாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு விரும்ப மாட்டீங்க. உயர் பதவிகளை வகிக்கும் ஆற்றல் படைத்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். காதலிக்கும் அமைப்பு இருந்தாலும் கூட பெற்றோர்களுக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் தங்களுடைய காதலை கூட தியாகம் செய்யக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருப்பீர்கள். திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும். சிக்கன குணம் உங்களுக்கு அதிகம் இருக்கின்றது. மனைவி, பிள்ளைகளின் தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கு செலவு செய்ய நீங்கள் தயங்க மாட்டீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக நீங்கள் திகழ்வீர்கள். சிலருக்கு சிறு வயதிலேயே முடக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது. நுரையீரல் பாதிப்பு வரலாம். அதிகமான இனிப்பு வகைகளை அடிக்கடி உண்பதால் சர்க்கரை நோய் தாக்கும் அபாயமும் ஏற்படலாம். பலரும் அனுபவித்திருப்பீர்கள். நேர்மையும் ஒழுக்க குணமும் உங்ககிட்ட நிறைய இருக்கும். உண்மையை உரைப்பதால் தனக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னாலும் உண்மையைத்தான் நீங்கள் பேசிக்கொண்டே இருப்பீங்க. சிக்கனத்தை நீங்கள் கடைபிடிக்க காரணம், வாழ்க்கையில் பல வறுமையை அனுபவித்திருப்பீங்க. அதனால் சிக்கனம் உங்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும். பேச்சில் சாதுரியம் நிறைந்திருக்கும் அப்படின்றதுனால அருமையாக பேசி காரியத்தை நீங்கள் சாதிச்சிடுவீங்க. பால், நெய், தயிர் போன்ற பால் தொடர்பான உணவுப் பொருட்களை நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. சட்ட திட்டத்திற்கு கட்டுப்பட்டு அதற்கு ஏற்றார் போல தான் வாழ்வீங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். ஒரு சிலர் ஆன்மீக குருவாகவும் இருப்பீங்க. கோபமானாலும் சரி, அன்பானாலும் சரி உடனே வெளிப்படுத்திடுவீங்க. தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பீங்க. தன்மானத்திற்கு, சுய மரியாதைக்கு பங்கம் ஏற்பட்டால் பொங்கி எழுவீங்க. பிறரை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய காரியத்தை ஒருபோதும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. இலவசங்களை ஏற்றுக்கொள்ள தயங்குவீங்க. முடிந்த உதவிகளை பிறருக்காக நீங்கள் செய்வீங்க. அன்னதானம் வழங்குவதில் ஆர்வம் இருக்கும். பேச்சு திறமையால் காரியங்களை சுலபமாக சாதித்து கொள்வீங்க. ஒருத்தரை பார்த்த உடனேயே அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றதையும் உங்களுடைய அறிவாற்றலால் யூகித்து கொள்வீங்க. நேர்மையும் ஒழுக்கத்தையும் கொண்டவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால எதற்கும் அஞ்ச மாட்டீங்க. தங்களுடைய குடும்பத்தினரின் தேவைகளை அவர்கள் கூறாமலேயே யூகித்து செயல்படுவீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தினரை மகிழ்ச்சியாக வைத்து கொள்வதற்கு எந்த தியாகத்தையும் நீங்கள் செய்வீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பீர்கள். காதல் வசப்பட்டாலும் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுக்காக காதலை தியாகம் செய்ய தயங்க மாட்டீர்கள். கல்வி அறிவை விட தங்களது அனுபவ அறிவை கொண்டே பல சாதனைகளை புரிவீர்கள். பெண் குழந்தைகள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியம். பெண் தெய்வங்களையே அதிகம் விரும்பி வழிபடுவீர்கள். அடுத்ததாக மிருகசீரிடம் 3ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்திற்கு கீழ் வருகிறீர்கள். இதில் பிறந்த நீங்கள் அழகான தோற்றத்துடன் காணப்படுவீங்க. வாழ்க்கையை இயல்பாக எடுத்துக்கொள்வீங்க. கிடைத்ததை வைத்து நிறைவான வாழ்க்கையை வாழ்வீங்க. தீவிர ஆன்மீகவாதிகளாக இருப்பீங்க. எந்த சூழலிலும் கலங்காத தைரியத்தை பெற்றிருப்பீங்க. மனைவி, குழந்தைகளை மிகவும் நேசிப்பீங்க. பொது நலனில் ஈடுபாடு அதிகம் காட்டுவீங்க. அடுத்ததாக மிருகசீரிஷம் 4வது பாதத்தில் பிறந்த நீங்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் உண்மையை மட்டுமே பேசுவீர்கள். தவறை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள். சிறு வயதிலேயே பல ஏமாற்றங்களை கண்டிருப்பீர்கள். ஆனாலும் அதை கண்டு அஞ்ச மாட்டீர்கள். நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். வாத திறமை அதிகமாக இருக்கும். எதையும் சாமர்த்தியமாக எதிர்கொள்வீர்கள். பணி செய்யும் இடத்தில் நேர்மையுடன் இருப்பீர்கள். அதனால் மற்றவர்களுடைய மதிப்புக்கு நீங்கள் ஆளாவீர்கள். யாரையும் எதற்காகவும் குறை சொல்ல மாட்டீர்கள். வீண் பழி சுமத்த மாட்டீர்கள். உங்கள் மீதும் யாரும் பழி சுமத்தும் அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ள மாட்டீர்கள். ஏகப்பட்ட திறமைகளை ஒரு சேர கொண்டவர்தான் மிருகசீரிஷம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். அடுத்ததாக திருவாதிரை 1ஆம் பாதத்தில் பிறந்த மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் குரு பகவானின் ஆதிக்கத்திற்கு கீழ் வருகிறீர்கள். பழமை விரும்பிகளாக நீங்கள் இருப்பீர்கள். எதையும் ஒளிவு மறைவின்றி நேர்மையாக பேசுவீர்கள்.
தலைமை பதவி தேடி வரும் சாஸ்திரங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்து பண்டிதர்களாக நீங்கள் விளங்குவீர்கள். யாரிடமும் இயல்பாக பேசுவீர்கள், பழகுவீர்கள். மூத்தவர்களின் நட்பும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்தில் தீவிர ஈடுபாடு இருக்கும். சிறந்த பேச்சாற்றலால் பட்டிமன்றம், விவாதம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பிரபலம் அடைவீங்க. சிலர் ஆன்மீக சொற்பொழிவாற்றி அதன் மூலமாக செல்வத்தையும் பெயரையும் சேர்ப்பீங்க. வாழ்க்கை துணையின் மீது அதிக பாசம் வைத்திருப்பீங்க. குழந்தைகளோடு அதிக நேரம் செலவழிப்பதிலும் விளையாடுவதிலும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக திருவாதிரை 2ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சனி பகவானின் ஆதிக்கத்திற்கு கீழ் வருகிறீர்கள். எதிலும் நேர்மையோடு செயல்படுவீர்கள். விதிகளை மதித்து நடந்து கொள்வீர்கள். தனிமை விரும்பிகளாக இருப்பீர்கள். நிதானமாக பேசும் நீங்கள் வாழ்க்கையில் இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, சமநிலையை இழக்காமல் நிதானத்தோடு இருப்பீர்கள். விளையாட்டின் மீது கொண்ட ஆர்வத்தால் சிறந்த விளையாட்டு வீரர்களாக புகழ் பெறுவீர்கள். சில சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு கடுமையாக பேசி பிறருடைய மனதை புண்படுத்தி விடுவீர்கள். அடுத்ததாக திருவாதிரை 3ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சனி பகவானின் ஆதிக்கத்திற்கு கீழ் ஆட்சியின் கீழ் வருகிறீர்கள். இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் ஆரம்பத்தில் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. நெருங்கியவர்களின் துரோகத்திற்கு ஆளாகியிருப்பீங்க. சிறு வயதிலேயே பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் உறுதியான மனமோ பண்பட்ட குணமோ உங்ககிட்ட அதிகமாக இருக்கின்றது. தெய்வ சக்தியால் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். யோகிகள், சித்தர்கள், மகான்கள் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்கும். குத்து சண்டை, மல்யுத்தம் போன்ற விளையாட்டுகளில் ஆர்வம் இருக்கும். உங்களுக்கு சகோதரர்களை விட சகோதரிகளே உறுதுணையாக இருப்பாங்க. மருத்துவ மூலிகைகள், பாரம்பரிய சிகிச்சைகளை பற்றி அறிந்து கொள்ள நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. அடுத்ததாக திருவாதிரை 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் குரு பகவானின் ஆதிக்கத்திற்கு கீழ் ஆட்சிக்கு கீழ் வருகிறீர்கள். தெய்வ கடாட்சம் நிரம்பியவர்களாக இருப்பீர்கள். அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் மூலம் லாபம் ஏற்படும். அநியாயத்தை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டீங்க. அநியாயக்காரர்களை அடக்கும் திறன் உங்ககிட்ட இருக்கும். சேவை மனப்பான்மை கொண்டவர்கள் நீங்கள். உயர்ந்த அரசு பதவிகளை பெற்றிருப்பீர்கள். பதவியை சுய நலத்துக்காக பயன்படுத்தாமல் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. இயற்கை உணவு விரும்பிகளாக இருப்பீங்க. குழந்தைகளிடம் அதிக பாசம் காட்டுவீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா அதிராமப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அபய வரதேஸ்வரர் திருக்கோயில் தாயார் சுந்தரநாயகி அம்மையாரை தரிசித்து வந்தால் உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீரும். யமபயம் கொண்டவர்கள், ஆயுள் விருத்தி வேண்டும் என்று நினைப்பவர்கள், ஆயுஷ் ஹோமமும் திருமணத் தடை எந்த தோஷத்தால் ஏற்பட்டிருந்தாலும் இங்கு வந்தால் நீங்கும். வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமா? ஏதேனும் தோஷங்கள் நீங்கி வாழ்வில் உச்சத்தை தொட வேண்டுமா? பணவரவு அதிகமாக இருக்க வேண்டுமா? தொழிலில் பொருளாதார நிலை உச்சத்தை அடைய வேண்டுமா? மிக முக்கியமாக குழந்தை பாக்கியம் பெற வேண்டுமா? எதுவாக இருந்தாலும் இந்த திருத்தலத்திற்கு வந்தால் அனைத்தும் உங்களுக்கு ஏற்றபடியே நிச்சயம் நிறைவேறும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்திற்கு கீழ் வருகிறீர்கள். செவ்வாய் பகவானின் ஆட்சிக்கு கீழ் வருகிறீர்கள். கூட்டு குடும்பமாக வாழ நீங்கள் விரும்புவீர்கள். தாயார் மீது அதிக பாசம் உங்களுக்கு இருக்கும். ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றுவதில் ஆர்வம் இருக்கும். திறமையும் அதிகம் இருக்கும். மற்றவர்களிடம் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். தந்தை வழி உறவுகள் மூலம் தக்க சமயங்களில் உதவி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ஏகப்பட்டது உங்களுக்கு இருக்கின்றது. அது சட்ட ரீதியாக உங்களை வந்து சேரும். அதாவது பூர்வீக சொத்துக்களை காப்பாற்றுவதிலும் அதிக முனைப்பு காட்டுவீர்கள். மருத்துவம், சட்டம் போன்ற துறைகளில் சாதனை படைப்பீர்கள். அடுத்ததாக புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் சுக்கிர பகவானின் ஆட்சிக்கு கீழ், அதிகாரத்திற்கு கீழ் வருகின்றீர்கள். எப்போதும் சிரித்த முகத்துடன் நீங்கள் காணப்படுவீர்கள். மிக முக்கியமாக எதிரியை கூட கண்ணியமாக நடத்துவீர்கள். சொகுசு வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் இருக்கும். பல்வேறு வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதில் விருப்பம் இருக்கும். குடும்பத்தை மிகவும் நேசிப்பீர்கள். அதாவது கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் அதிர்ஷ்டங்கள் வாயிலாக வாழ்வில் பல திருப்பு முனைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களாகிய உங்களுக்கு. அடுத்ததாக
புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்திற்கு கீழ் வருகிறீர்கள். செயல் வீரர்களாக இருப்பீர்கள். வாய்சொல் வீரர்களாக இருக்க மாட்டீர்கள். எப்போதும் ஒரு தேடல் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். கவிதை எழுதுவதில் திறமை இருக்கும். எந்த விஷயத்தையும் ஆராய்ந்துதான் ஏற்றுக்கொள்வீர்கள். அனுபவ அறிவு நன்றாக கை கொடுக்கும். சிறந்த ஆலோசகராகவும் மற்றவர்களுக்கு தாமாக முன்வந்து உதவுபவர்களாகவும் நீங்கள் விளங்குவீர்கள். பணியின் காரணமாக சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். சுயநலவாதிகளை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். போதும் என்ற மனமில்லாமல் தொடர்ந்து முன்னேறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இயற்கையை நேசிப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு அதிதீஸ்வரர் திருக்கோவில் இருக்கின்றது. தாயார் பெரியநாயகி பிரகன்நாயகி இருக்கிறார்கள். இந்த திருத்தலத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்தால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். திக்குவாய் இருப்பவர்கள் ஊமைத்தன்மை நீங்கி உங்களுக்கு மிக பெரும் ஒரு வாழ்வு கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். வாழ்வில் பெரும் செல்வத்தோடு வாழ இந்த திருத்தலத்திற்கு சென்று ஒரு முறை வழிபட்டு வாருங்கள். மிக பெரும் அளவில் பணமும் பொருளும் உங்களை வந்து சேரும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். எந்த பிரச்சனையையும் அலசி ஆராயக்கூடிய திறமை உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கின்றது. யோகா, மந்திரங்கள், தந்திரங்கள், ஜோதிடம் போன்றவற்றில் ஆர்வம் இருக்கின்றது. பெண்கள் மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பவர் நீங்கள். தயவு தாட்சிணியம் பார்ப்பதிலையும் மனசாட்சிக்கு பயந்து நடப்பதிலையும் உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லா விஷயங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. தன்னம்பிக்கையாலும் தளராத தைரியத்தாலும் எத்தகைய காரியத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள். வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் உங்ககிட்ட ஆர்வம் அதிகமாக இருக்கின்றது. கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். இளமை வாழ்வில் அதாவது ஆரம்ப வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் போராட்டங்களை சந்தித்திருந்தாலும் பிற்பாதியில் நன்றாக சம்பாதிக்கும் யோகம் உங்ககிட்ட நிச்சயம் இருக்கின்றது. 35 வயதிலிருந்து 56 வயதிற்குள்ளார மிக பெரும் ஒரு பொருள் வளம் பண வளம் சேர்த்து சுகபோக வாழ்வை வாழக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்றும் உறுதியாக சொல்லலாம். இரும்பு சார்ந்த துறை, கப்பல் துறை, கடலில் எண்ணெய் ஆய்வு செய்யும் துறை போன்றவற்றிலையும் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும். காதல் தோல்வி கண்டவராக இருந்தாலும் வாழ்க்கை துணையிடம் பிரியமாக நடந்து கொள்வீர்கள். கூட்டு குடும்பமாக வாழ உங்களுக்கு பிடிக்கும். குடும்பத்தில் எந்த விசேஷம் நடந்தாலும் சரி அது தன்னால் நடந்தது அப்படின்ட்டு பெருமைப்பட்டு கொள்வீங்க. நீங்கள் தான் செய்வீங்க, ஆனால் பெருமைப்பட்டு கொள்ளும் ஒரு எண்ணமும் உங்ககிட்ட இருக்கின்றது. அதில் தவறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அனைவரிடமும் அன்பாக, பாசமாக, நேசமாக பழகுவீங்க. உற்றார் உறவினர்கள் செய்த உதவிகளை மறக்காமல் தக்க சமயத்தில் நீங்கள் உதவுவீங்க. குடும்ப தலைவன் அப்படின்ற பொறுப்பை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நண்பர்களுக்கு எதிலும் முன்னுரிமை கொடுப்பவர்களாக இருப்பீங்க. இரத்த சோகை, காச நோய், தோல்வியாதி, மஞ்சள் காமலை, விக்கல், இருமல் போன்றவற்றால் அடிக்கடி உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. மன உறுதியும் உடல் உறுதியும் இயல்பாகவே உங்ககிட்ட இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையையும் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. சவாலான பணிகளையும் திறம்பட செய்து முடிக்கும் திறமை இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பசியை பொறுத்து கொள்ளவே மாட்டீங்க. நீங்கள் விருந்தோம்பல் செய்வதில் வல்லவர்கள். நீங்கள் பிறருக்கு பகிர்ந்தளித்துவிட்டு உண்ணும் பண்பை பெற்றிருப்பீர்கள். நண்பர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பீர்கள். ஆன்மீக வாழ்க்கைக்காக எல்லாவற்றையும் துறந்துவிடும் திறமை அல்ல சித்தத்தை பெற்றிருப்பீர்கள். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கடினமான உழைப்பினால் முன்னேறி வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு செல்வீர்கள். பொறுமையை கடைபிடித்தாலும் சில சமயங்களில் கோபம் வந்துவிடும். ஒருபோதும் சுய மரியாதையை விட்டுத்தர மாட்டீர்கள். எந்த காரியத்தையும் தன்னம்பிக்கையோடு போராடி வெற்றி பெறும் குணம் கொண்டவர்கள் நீங்கள். செய்நன்றி மறவாதவர்கள், பழமையை விரும்புபவர்கள். அதே சமயம் புதுமையை நீங்கள் கையை நீட்டி வரவேற்பீர்கள். வாழ்வின் எந்த நிலைக்கு சென்றாலும் தன்னடக்கத்தோடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள். தலைவர்களாகவும் பிரபலங்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் நீங்கள் கடின உழைப்பினால் மாறுவீர்கள். திரைப்படத்துறையில் நீங்கள் கால் பதித்தால் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். தங்களுக்கு அமைகின்ற வாழ்க்கை துணை அன்பாக அழகாக இருப்பார்கள். கூட்டு குடும்ப வாழ்க்கையை விரும்புபவர்கள் நீங்கள் அப்படின்றதுனால
உங்களை சுற்றி சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். சின்ன சின்ன சபலங்கள் தோன்றினாலும் ஒருபோதும் தீய வழியில் ஈடுபட மாட்டீங்க. வசதியான வீடு வாகனம் போன்றவற்றை பெறும் யோகம் உங்ககிட்ட அதிகமாக இருக்கின்றது. அழகிய கண்களையும் சுருட்டை முடியையும் கொண்டிருப்பவர்களாகவும் பலர் இருப்பீர்கள். எதிரிகளையும் நண்பர்களாக்கி கொள்ளும் யுக்தியும் தெரிந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். சகல வித்தைகளையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய இனிமையான பேச்சினால் கல்லையும் கரைய வைத்து விடுவீர்கள். மன வலிமை, உடல் வலிமை அனைத்தும் உங்ககிட்ட இருக்கும். எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய திறமை படைத்தவர்கள் அப்படின்றதுனால எல்லோருமே பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா உங்ககிட்ட தான் வருவாங்க. நாளை என்ன நடக்கப் போகுதுன்னு முன்கூட்டியே அறியும் வல்லமையும் உங்ககிட்ட இருக்கின்றது. மற்றவர்களை அவ்வளவு சீக்கிரத்தில் நம்பிட மாட்டீங்க. எந்த காரியத்தையும் தானே முடிவு செய்து தான் செயல்படுத்துவீங்க. இயற்கையை அதிகம் நேசிப்பீங்க. பயணங்களில் அதிகம் ஆர்வம் இருக்கும். ஒரே நேரத்தில் 2 காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். பணியிடத்தில் நீதி தவறாமல் நடந்து கொள்வீர்கள். மனசாட்சிக்கு எதிராக எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டீர்கள். பலர் கல்லூரி பேராசிரியர்களாகவும் ஆய்வுக்கூடங்களில் அறிவியல் அறிஞர்களாகவும் இருப்பீர்கள். அதிகாரமிக்க பதவியில் அமர்வீர்கள். நிர்வாக திறமை உங்ககிட்ட நிறைய இருக்கின்றது. மெக்கானிக்கல் பொறியியல் துறையில் வல்லவர்களாக இருப்பீர்கள். மிக மிக முக்கியமாக திருமண வாழ்க்கை உங்களுக்கு இளம் வயதிலேயே அமைந்துவிடும். என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைக்காக வரன் மிக விரைவிலேயே உங்களுக்கு தேடி விடுவார்கள். அதனால் சீக்கிரமாகவே திருமணமும் நடந்துவிடும். திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். உங்களுடைய சிறப்பான குணத்தால் அனைத்தையும் சிறப்பாக எடுத்து செல்வீர்கள். மனைவி பிள்ளைகளால் உங்களுக்கு சுகபோக வாழ்வு அமையும். வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வீங்க. மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிறு வயதில் வறுமையில் போராடினாலும், அதாவது சிறு வயதில் ஏகப்பட்ட வறுமை உங்களுடைய வாழ்க்கையில் திண்டாடி இருப்பீங்க, போராடி இருப்பீங்க. உங்களுக்கு ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் போக போக உங்களுடைய திறமையால் ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவிப்பீங்க. சாப்பிட முடியாது, உங்களால் உட்காந்து சாப்பிட முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஞானம் மிக்கவர்களாக, நேர்மை மிக்கவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆடம்பர வாழ்வுக்கு ஆசைப்பட்டாலும் நாம் ஏற்கனவே எவ்வளோ வறுமையில் இருந்தோம், நமக்கு எதுக்கு இவ்வளோ ஆடம்பர வாழ்க்கை அப்படின்ட்டு நினைத்து கொண்டு ஒருவேளை சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையோடு எவ்வளோ செல்வம் வந்தாலும் எவ்வளோ பணம் வந்தாலும் அந்த மனநிலையை தவறாமல் நீங்கள் இருப்பீர்கள். இதனால் நீண்ட ஆயுள் பலத்தையும் நீங்கள் நிச்சயம் பெற்றிருப்பீர்கள். தவறு செய்தாலும் அதை நியாயப்படுத்தி பேசுபவர்களாக நீங்கள் நிச்சயம் இருக்க மாட்டீர்கள். தவறுனா தவறு என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த குணமும் உங்ககிட்ட இருக்கின்றது. மற்றவர்களுடைய அறிவுரையை கேட்டு நடப்பவர்களாக நீங்கள் நிச்சயம் இருப்பீர்கள். நல்ல அறிவுரைனா கேட்டுக்கொண்டு போய்கொண்டே இருப்பீங்க. கெட்டதுன்னா போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க. தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ளக்கூடிய குணமும் உங்ககிட்ட சில நேரங்களில் இருக்கின்றது. எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஆற்றல் திறமை உங்ககிட்ட இருக்குது. அப்படின்றதுனால வாழ்வின் உச்சத்தை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். அதையும் தாண்டி குலதெய்வ வழிபாடு அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்று. உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். எப்பேற்பட்ட கவலைகள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு மன சஞ்சலங்கள் ஏற்பட்டிருந்தாலும் சரி, யாராவது உங்களை கேவலமாக பார்த்திருந்தாலும் கேவலமாக திட்டியிருந்தாலும் சரி, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவன் ஒருவனே நமக்கு துணை என்று நீங்கள் அடுத்த வேலையை பார்த்து சென்று கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய, ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக உயரக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை வரக்கூடிய ஒரு சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்ட்டு கூட உறுதியாக சொல்லலாம். ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வழியை பார்த்து நீங்கள் முன்னேறி கொண்டே இருங்கள். எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பிறந்த ரகசியம்தான் என்ன? உங்களுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம்? கோடீஸ்வரனாக பணம் பொருள் சேர என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மிதுனம் ராசிக்காரர்களாகிய பலரும் அவங்களுடைய பிறந்த ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.